ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிட். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் இஸ்இன்ட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆர்இன்ட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். இஸ்இன்ட் வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணோம். ஆர்இன்ட் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். யூ மட்டும் எக்ஸப்ஷனல் கேஸ். ஏன்னா நீக்கும் நீங்கள் ரெண்டுக்குமே நம்ம வந்து யூ தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ யூ மட்டும் எப்போவுமே வந்து நம்ம ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே யூக்கு வந்து ஆர்இன்ட் அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆர் யூ எக்ஸைட்டட் அபவுட் த அப்கமிங் வெக்கேஷன்? வரவிருக்கும் விடுமுறையை பற்றி நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீர்களா? அப்போது அவனோட அந்த ஃபீலிங்ஸையோ இல்லை எமோஷனலையோ டெஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி கொஸ்டின் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல எக்ஸைட்டட் அப்படின்றது வந்து ஒரு அப்ஜெக்டிவ். ஓகே, அவனோட ஃபீலிங்ஸை நம்ம டெஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நமக்கு வந்து அப்ஜெக்டிவ் வருது. ஓகேங்களா? இந்த இடத்துல எந்த ஆக்ஷனும் இல்லை. இப்போ அவன் வந்து ஹாப்பியாக இருக்கானா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா ஹாப்பியாக இருக்கிறதுன்றது ஆக்ஷன் கிடையாது, அவனோட நிலை, அவனோட கண்டிஷன், நிலைமை. ஓகேங்களா? அவன் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான் அப்படின்ற அந்த ஃபீலிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த இடத்துல எக்ஸைட்டடாக உற்சாகமாக இருக்கானா அப்படின்ட்டு அவனோட ஃபீலிங்கை கொஸ்டின் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். எஸ், ஐ எம் எக்ஸைட்டட் அபவுட் த அப்கமிங் வெக்கேஷன். ஆமாம், நான் அப்கமிங் வெக்கேஷனுக்கு எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகேங்களா? செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஆர் யூ கான்ஃபிடென்ட் அபவுட் த சக்ஸஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட்? திட்டத்தின் வெற்றி குறித்து நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா? அப்போது இந்த இடத்துல அவனோட அவன் வந்து அவன் திட்டத்தின் மீதான அந்த நம்பிக்கையில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கானா அப்படின்னு இருக்கு. இதுவும் அவனை பற்றி டெஸ்கிரைப் பண்ணுறது தான். நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்தோம். ஓகேங்களா? எப்போ இந்த இடத்துல வேர்ப் வரும், எப்போ அப்ஜெக்டிவ் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அந்த சப்ஜெக்ட் வந்து அந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா வேர்ப் வரும். ஓகேங்களா? அந்த சப்ஜெக்டை பற்றி டெஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அப்ஜெக்டிவ் வரும். ஓகே, இப்போ இங்கே அவனோட நிலைமை, அவன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கானா அப்படின்ட்டு அவனை நம்ம டெஸ்கிரைப் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுனால இங்கே நமக்கு அப்ஜெக்டிவ் வருது. இதே இது அவன் அந்த ஆக்ஷனை செய்ய போகிறான் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து வேர்ப் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அப்போ இங்கே இந்த இடத்துல கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லி அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ மறுபடியும் இருக்க அந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆர் யூ கான்ஃபிடென்ட் அபவுட் த சக்ஸஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட்? திட்டத்தின் வெற்றி குறித்து நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா? அப்போ உறுதியாக இருக்கான் அப்படின்னா எஸ் சொல்லி பேசுவோம். உறுதியாக இல்லை அப்படிங்கும்போது நோ சொல்லி பேச போகிறோம். இப்போ இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எஸ், ஐ எம் கான்ஃபிடென்ட் அபவுட் த சக்ஸஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட். இந்த திட்டத்தின் வெற்றி குறித்து நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இதில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல அபவுட் அப்படின்றது வந்து உங்களுக்கு ப்ரிப்போசிஷனல். ஓகேங்களா? ப்ரிப்போஷனுக்கு அடுத்து வர்றது உங்களுக்கு ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட், அதாவது அந்த சக்ஸஸ். ஓகே, ஓவராலாக த சக்ஸஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். ஓகே, அப்போ இந்த இடத்துல இந்த அபவுட் அப்படின்றதோட வேலை என்ன, அதாவது ப்ரிப்போஷனோட வேலை என்னன்னா அந்த அபவுட்டுக்கு அடுத்து ஒரு ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ், அதாவது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கும் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னவோ அதை சொல்கிற வேலை தான் இந்த அபவுட். ஓகேங்களா? அந்த ஐ எம் கான்ஃபிடென்ட், எஸ் ஐ எம் கான்ஃபிடென்ட் அப்படின்றதுக்கும் த சக்ஸஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படின்றதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்போ அதை சொல்கிறது தான் ப்ரிப்போஷனோட வேலை. ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்னும் ப்ரிப்போஷனல் கிளாஸ் பார்க்கல, சும்மா ஜென்ரலாக மட்டும் இது தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரிப்போஷனல் கிளாஸ் பார்க்கும்போது அதை பார்க்கலாம். ப்ரிப்போஷனோட வேலை என்னன்னா ஆல்வேஸ் ப்ரிப்போஷனுக்கு அப்புறமேட்டு வர்றது வந்து ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கும் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ், அதாவது மீதி இருக்க சென்டென்ஸுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பேசுறது தான் அந்த ப்ரிப்போஷனோட வேலை. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல த சக்ஸஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட், ஓகேங்களா, அந்த ப்ராஜெக்டை பற்றி அவன் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். அப்போ அந்த சக்ஸஸை பற்றி, அந்த பற்றி அப்படின்றத சொல்கிறது தான் அந்த அபவுட். ஓகேங்களா? அந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்டையும் அந்த ஐ எம் கான்ஃபிடென்ட்டையும் லிங்க் பண்ணுது பார்த்தீங்களா, அதுக்கு ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துதுல, அதுதான் அந்த ப்ரிப்போஷனோட வேலை. ஓகேங்களா? இன்னும் எக்ஸாம்பிள் கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஆர் யூ கரண்ட்லி சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் ஃபிட்னஸ் ரொட்டீன்? உங்கள் உடற்பயிற்சி வழக்கத்தில் தற்போது திருப்தியாக உள்ளீர்களா? இப்போ இந்த இடத்துல அவன் சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்குறாங்க, அதாவது அவன் ஃபிட்னஸ் ரொட்டீனை பற்றினா அவன் ஃபீலிங் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஃபீலிங்கை டெஸ்கிரைப் பண்ணுறோமா அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன வரணும், அப்ஜெக்டிவ் தான் வரணும். ஸோ அதனால இங்கே சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற அப்ஜெக்டிவ் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்? சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி பேசுவோம், சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படிங்கும்போது நோ சொல்லி பேச போகிறோம். இந்த இடத்துல அவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், ஐ எம் கரண்ட்லி சாட்டிஸ்ஃபைட் வித் மை ஃபிட்னஸ் ரொட்டீன். இப்போ இந்த இடத்துல ப்ரிப்போஷன் என்னன்னு பாருங்க,
வித் அப்படின்றது தான் ப்ரிப்போஷன். ப்ரிப்போஷனுக்கு அடுத்து வர்றது எப்பவும் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துல மை ஃபிட்னஸ் ரொட்டீன் அதுதான் வந்து இது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். அதாவது அந்த ரொட்டீன் தான். ஓகேங்களா? அந்த வழக்கம் அதுதான் வந்து ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். அந்த மை ஃபிட்னஸ் ரொட்டீன் அப்படின்றதுக்கும் மீதி இருக்க சென்டென்ஸ் இருக்குல்ல, எஸ் ஐ எம் கரண்ட்லி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு அப்படின்றத குறிக்கிறது வந்து இந்த வித்து. ஓகேங்களா? அதுதான் அந்த ப்ரிப்போஷன். ஓகே, இப்போ உங்க மை ஃபிட்னஸ் ரொட்டீன் அதாவது என்னுடைய உடற்பயிற்சி வழக்கம். ஓகேங்களா? அது வந்து சாட்டிஸ்ஃபைடா, அந்த உடற்பயிற்சி வழக்கத்துடன் நான் வந்து திருப்தி அடைகிறேன். அந்த உடன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் வந்து அந்த தொடர்பை வந்து ஏற்படுத்துது. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ப்ரிப்போஷன்ன்றது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கும் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ்க்கும் உள்ள தொடர்பை வந்து வெளிப்படுத்தும். நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். இதே டைப்ல வந்து நெகட்டிவ் ஃபார்ம்ல இருந்தால் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆரின்ட் யூ ஃபீலிங் ஸ்ட்ரெஸ்ட் அபவுட் த அப்கமிங் டெட்லைன்? வரவிருக்கும் காலக்கெடுவை பற்றி நீங்கள் அழுத்தமாக உணரவில்லையா? அப்போ அந்த வர்ற டெட்லைனை பற்றி நீ வந்து ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் ஆகலையா அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, நெகட்டிவ் சென்டென்ஸ்னாலே எப்படி இருக்கும், அப்படி ஆகலையா, அல்லவா, அந்த மாதிரிலாம் கொஸ்டின் வரதான் வந்து நம்ம நெகட்டிவ் ஃபார்ம் அப்படின்ட்டே சொன்னோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வரவிருக்கும் காலக்கெடுவை பற்றி, ஓகே, அந்த பற்றி அப்படின்றது தான் ரெண்டுக்கும் உள்ள சம்மந்தத்தை கொண்டு வருது. ஓகே, அப்போ அழுத்தமாக ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கும்போது எஸ்ன்னு சொல்லி பேச போகிறோம். அழுத்தமாக ஃபீல் பண்ணலை அப்படிங்கும்போது நோன்னு சொல்லி பேச போகிறோம். இங்கே என்ன அவன் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். நோ, ஐ எம் நாட் ஃபீலிங் ஸ்ட்ரெஸ்டு அபவுட் த அப்கமிங் டெட்லைன். அப்போ இந்த இடத்துல நான் வந்து அப்கமிங் டெட்லைன் பற்றி நான் வந்து ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணலை அப்படின்ற மாதிரி இங்கே பேசியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்க, ஐ எம் நாட் ஃபீலிங் ஸ்ட்ரெஸ்டு அதுதான் வந்து ஆக்சுவல் சென்டென்ஸ். அவன் எதை பற்றி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணலை? அபவுட் த அப்கமிங் டெட்லைன். ஓகேங்களா? அப்போ எதை பற்றி ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணலன்னா அப்கமிங் டெட்லைனை பற்றி ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணல. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த அபவுட் அப்படின்றது ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போஷனுக்கு அடுத்து வர்றது உங்களுக்கு ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். அந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கும் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸுக்கும் ஒரு சம்பந்தத்தை கொண்டு வர்றது தான் இந்த அபவுட்டோட வேலை. ஓகேங்களா? அப்படிங்கும்போது இங்கே வந்து அவன் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணலை. எதை பற்றி அவன் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணலைன்னா அபவுட் த அப்கமிங் டெட்லைன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பாருங்க. ஆரின்ட் யூ கன்சர்ன்ட் அபவுட் த ரீசன்ட் சேஞ்சஸ் இன் த ப்ராஜெக்ட்? திட்டத்தில் சமீபத்திய மாற்றங்கள் குறித்து நீங்கள் கவலைப்படவில்லையா? அப்போ இந்த இடத்துல குறித்து அப்படின்றது தான் ரெண்டுக்கும் உண்டான சம்பந்தத்தை கொண்டு வருது. ஓகேங்களா? அதாவது அபவுட்னா என்ன அர்த்தம்னா பற்றி, குறித்து, அந்த மாதிரிலாம் சொல்றது தான் வந்து அபவுட். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்னது, நீங்கள் கவலைப்படவில்லையா அப்படின்னு இருக்கு. எதை பற்றி கவலைப்படலையான்னு கேட்கறது இந்த ரீசன்ட் சேஞ்சஸ் இன் த ப்ராஜெக்ட். அந்த ரீசன்ட் அதாவது திட்டத்தில் சமீபத்திய மாற்றங்கள் அதுதானே, அதை குறித்து நீங்க கவலைப்படவில்லையான்னு கேட்குறாங்களா? அப்போ அந்த அபவுட்டோட வேலை என்னது, அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது. அதாவது ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்துறது தான் வந்து அந்த அபவுட்டோட வேலை. ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து அவன் கவலைப்படுறேன் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி பேச போறான். கவலைப்படலை அப்படிங்கும்போது நோ சொல்லி பேச போறான். இங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நோ, ஐ எம் நாட் கன்சர்ன்ட் அபவுட் த ரீசன்ட் சேஞ்சஸ் இன் த ப்ராஜெக்ட். ஓகேங்களா? நான் கவலைப்படவில்லை. எதை குறித்து கவலைப்படலை? ரீசன்ட் சேஞ்சஸ் இந்த ப்ராஜெக்டை குறித்து கவலைப்படலை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ஆரின்ட் யூ டிஸாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் கரண்ட் ஜாப் சிச்சுவேஷன்? உங்களுடைய தற்போதைய வேலை சூழ்நிலையில் நீங்கள் அதிருப்தி அடையவில்லையா? அப்போ இவன் அதிருப்தி அடைஞ்சிருந்தானா எஸ் சொல்லி பேச போறான். அதிருப்தி அடையலை அப்படிங்கும்போது நோ சொல்லி பேச போறான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஆரின்ட் யூ டிஸாட்டிஸ்ஃபைடு, நீங்கள் அதிருப்தி அடையவில்லையா அப்படின்றது கொஸ்டின். எதுக்காக அவன் அதிருப்தி அடையலையான்னு கேட்கறதுக்கு தான் இந்த வித்து போட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? வித் யுவர் கரண்ட் ஜாப் சிச்சுவேஷன். ஓகேங்களா? இந்த அதாவது உங்களுடைய தற்போதைய வேலை சூழ்நிலையில், வேலையுடன், வித்துனால என்ன செய்வோம், வித் யூ அப்படின்னா உன்னுடன் அந்த மாதிரி சொல்லுவோமா? அப்போ அந்த வேலையுடன் நீங்க வந்து அதிருப்தியா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இந்த கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ இந்த வித்துன்றது ப்ரிப்போஷன், யுவர் கரண்ட் ஜாப் சிச்சுவேஷன் அப்படின்றது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கும் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸுக்கும் உள்ள சம்மந்தத்தை, அதாவது அந்த தொடர்பை சொல்றது தான் இந்த வித்து. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ப்ரிப்போஷன் இருக்கணும். ஓகே, அதனால இங்க நம்ம வந்து வித் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அதுக்கு ஆன்சர் என்னன்னு பாருங்க. நோ, ஐ எம் நாட் டிஸாட்டிஸ்ஃபைடு வித் மை கரண்ட் ஜாப் சிச்சுவேஷன். நான் வந்து அதிருப்தியா ஃபீல் பண்ணல. எதோட அதிருப்தி அவன் ஃபீல் பண்ணல? மை கரண்ட் ஜாப் சிச்சுவேஷனை நினைச்சு அவன் அதிருப்தியா ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இவ்வளோ நேரம் ஸ்டேட் எக்ஸாம்பிள் பார்த்தோம், அதாவது அவனோட ஃபீலிங்கை டெஸ்கிரைப் பண்ணி அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து ஆக்ஷன் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதாவது ஃபீலிங் சம்மந்தமாக இல்லாமல் இவன் வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஆக்ஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஆர் யூ அட்டெண்டிங் த வெபினார் டுமாரோ? நாளை
வெபினாரில் கலந்து கொள்கிறீர்களா? அப்போ நாளைக்கு அவன் கலந்துக்க போகிற அந்த ஒரு ஆக்ஷன் அதை பற்றி நம்ம கொஸ்டின் கேட்குறோம். ஓகேங்களா? நாளைக்கு அவன் கலந்துக்கணும்னா அவன் போய் ஒரு ஆக்ஷன் வந்து மேக் பண்ணணும். ஓகே, அப்போ இந்த மாதிரி இது பூரா நம்ம ஆக்ஷன் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே கொண்டு வந்துருக்கோம். ஓகே, இப்போ அவன் நாளைக்கு கலந்துக்க போகிறேன் அப்படிங்கும்போது எஸ்ன்னு சொல்லி பேசுவோம். கலந்துக்க போகிறது இல்லை அப்படிங்கும்போது நோ சொல்லி பேச போகிறோம். இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எஸ், ஐ எம் அட்டெண்டிங் த வெபினார் டுமாரோ. ஆமாம், நாளைக்கு நான் கலந்துக்க போகிறேன், வெபினாரில் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இங்கே வந்து ஐ எம் அட்டெண்டிங் அப்படின்னு சொல்லி ப்ரெசன்ட் கண்டினியூஸில் எழுதியிருக்கோம். ஓகே, ஆனால் இது வந்து டுமாரோன்னு இருக்குது. ஓகேங்களா? நியர் ஃபியூச்சருக்கும் நம்ம வந்து நியர் ஃபியூச்சர் அப்படின்ற டேர்முக்கும் நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் டென்ஸ் டாபிக் பார்த்துட்டு இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஆர் தே ஃபினிஷிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ஆன் டைம்? அவர்கள் கட்டுமான பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கிறார்களா? அதாவது அந்த டைம்குள்ள அவங்க முடிச்சிருவாங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ஆர் தே ஃபினிஷிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்றது உங்களுக்கு கொஸ்டின். ஓகேங்களா? கட்டுமான பணிகளை குறித்த, அதாவது முடிச்சிருவாங்களா, கட்டுமான பணிகளை முடிச்சிருவாங்களா அப்படின்னு அதுதான் வந்து உங்களுக்கு கொஸ்டின். இந்த இடத்துல ஆன் அப்படின்றது உங்களுக்கு ப்ரிப்போஷன். ஓகேங்களா? அதுக்கடுத்து வர டைம் வந்து உங்களுக்கு ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஓகே, குறித்த நேரத்தில், ஓகே, அந்த நேரத்துக்குள்ள அப்படின்றதுக்காண்டி சொல்றதுக்கு தான் இந்த ஆன் டைம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இங்கே அந்த டைம் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் டைமுக்கும் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸுக்கும் சம்மந்தத்தை கொண்டு வர்றது தான் இந்த ஆனோட வேலை. ஆன் டைம்னா குறித்த நேரத்தில் அப்படின்னு சொல்லுவோமா? இப்போ இந்த இடத்துல ஆன் டைம் அப்படின்னு இல்லாமல் ஆஃப்டர் சம் டைம் அப்படின்றதுனா என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமேட்டு அப்படின்னு பொருளே மாறிடுமா? கரெக்டாக உங்களுக்கு அந்த சம்பந்தத்தை கொண்டு வரது தான் அந்த ப்ரிப்போஷனோட வேலை. ஓகே, இந்த ஆன் டைம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இங்கே நமக்கு குறித்த நேரம், கரெக்டாக அந்த நேரத்துக்குள்ள அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மீனிங் கிடைக்கும். அதனால தான் இங்கே வந்து அதுதான் அந்த ப்ரிப்போஷனோட வேலைன்னு சொல்ல வரேன். இப்போ இதில் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், தே ஆர் ஃபினிஷிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ஆன் டைம். ஆமாம், அவங்க வந்து அந்த டைமுக்குள்ளே அவங்க ஃபினிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே தே அப்படின்றது வந்து ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ ஆர் ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லி ப்ளூரல் ஃபார்மில் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஆர் வி செலிப்ரேட்டிங் த டீம்ஸ் சக்ஸஸ் திஸ் ஃப்ரைடே? இந்த வெள்ளிக்கிழமை அணியின் வெற்றியை கொண்டாடுகிறோமா? அப்போது இது வந்து இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது ஒரு நியர் ஃபியூச்சர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஆறுன்றது இந்த இடத்துல உங்களுக்கு ஹெல்பிங் வேர்ப், செலிப்ரேட்டிங் அப்படின்றது தான் உங்களுக்கு மெயின் வேர்ப். அது ரெண்டுக்கும் நடுவில் உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இந்த இடத்துல திஸ் ஃப்ரைடே அப்படின்றாங்க, இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது இது வந்து ஒரு நியர் ஃபியூச்சர். அதனால இங்கே வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் நம்ம கொஸ்டின் மேக் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எஸ்ன்னு சொல்லி பேசுவோம். செலிப்ரேட் பண்ண மாட்டோம் அப்படிங்கும்போது நோ சொல்லி பேச போகிறோம். இப்போ இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், வி ஆர் செலிப்ரேட்டிங் த டீம் சக்ஸஸ் திஸ் ஃப்ரைடே. அப்போது ஆமாம், இந்த வெள்ளிக்கிழமை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், டீம் சக்ஸஸ்க்காண்டி டீம் சக்ஸஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதே இது நெகட்டிவ் ஃபார்மில் ஆக்ஷன் வந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆரின்ட் யூ சப்மிட்டிங் த ப்ரப்போசல் பை த எண்ட் ஆஃப் த வீக்? வார இறுதிக்குள் நீங்கள் முன்மொழிவை சமர்ப்பிக்கவில்லையா? அப்போ அந்த ப்ரப்போசலை வந்து இந்த வார இறுதிக்குள்ளே நீங்கள் சமர்ப்பிக்க போகிறது இல்லையா அப்படின்ட்டு கொஸ்டின் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ அந்த வில்லையா, இல்லையா, அல்லவா அப்படிலாம் கொஸ்டின் கேட்கும்போது நம்ம நெகட்டிவ் ஃபார்மில் ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஓகே, அதனால் இங்கே ஆரின்ட் யூ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஆரின்ட் அப்படின்றது ஹெல்பிங் வேர்ப், சப்மிட்டிங் அப்படின்றது உங்களுக்கு மெயின் வேர்ப். அது ரெண்டுக்கும் நடுவில் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து சப்மிட் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கும்போது இங்கே நோ சொல்லி பேசுகிறோம். ஓகேங்களா? ஒருவேளை அவன் சப்மிட் பண்ண போகிறான் அப்படிங்கும்போது நோ, நான் வந்து சப்மிட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஓகே, இப்போ இங்கே ஆன்சரில் எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்க்கலாம். நோ, ஐ எம் நாட் சப்மிட்டிங் த ப்ரப்போசல் பை எண்ட் ஆஃப் த வீக். இல்லை, நான் வந்து வார இறுதிக்குள் அந்த ப்ரப்போசலை வந்து சப்மிட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா? இது ஒருவேளை அவன் சப்மிட் பண்ணிடுவேன் அப்படின்னாலும் இல்லை, நான் வந்து வார இறுதிக்குள்ள நான் சப்மிட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆரின்ட் தே ஜாயினிங் த ட்ரைனிங் செஷன் டுமாரோ? அவர்கள் நாளை பயிற்சியில் சேரவில்லையா? அப்போ இந்த இடத்துல ஆரின்ட் தே ஜாயினிங் அப்படின்னு இருக்கு. ஆரின்ட்ன்றது உங்களுக்கு ஹெல்பிங் வேர்ப், ஜாயினிங் அப்படின்றது உங்களுக்கான மெயின் வேர்ப். ரெண்டுக்கும் நடுவில் சப்ஜெக்ட் வந்து தே. தேன்றது ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ ப்ளூரல் வேர்ப் ஆரின்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னா நோ, அவங்க வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை ஜாயின் பண்ண போகிறது இல்லைன்னா நோன்னு சொல்லி ஜாயின் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்ல போகிறோம். இது வந்து ஒரு நேட்டிவ் ஃபார்மாக இருக்குது. அந்த நம்ம பேசுவாங்கல்ல, அவங்கள பொறுத்து இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து நோ சொல்லி தான் பேசுகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நோ, தே ஆரின்ட் ஜாயினிங் த ட்ரைனிங் செஷன் டுமாரோ.
இல்லை அவங்க நாளைக்கு ஜாயின் பண்ண போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஆரிண்ட் வி டிஸ்கஸிங் த பட்ஜெட் இன் த மீட்டிங் நெக்ஸ்ட் வீக்? அடுத்த வாரம் கூட்டத்தொடரில் பட்ஜெட் குறித்து விவாதிப்போம் அல்லவா? அப்போ அடுத்த வாரம் விவாதிப்போமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. விவாதிப்போம் அப்படின்ற பட்சத்தில் எஸ் வி ஆர் டிஸ்கஸிங் அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஒருவேளை விவாதிக்க போறது இல்லை அப்படிங்கும்போது நோ வி ஆரிண்ட் டிஸ்கஸிங் அப்படின்னு சொல்லி பேச போகிறோம். இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நோ வி ஆரிண்ட் டிஸ்கஸிங் த பட்ஜெட் இன் த மீட்டிங் நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரத்தில் உள்ள மீட்டிங்கில் இதை பற்றி நம்ம விவாதிக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோ நேரம் ஆக்ஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து பொசஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஆர் தீஸ் யுவர் கீஸ் ஆன் த டேபிள்? இப்போ இந்த இடத்துல மேஜையில் இருப்பது உங்கள் சாவிகள் தானா? அதாவது மேஜைனால என்னது, டேபிள் மேலே இருக்கிறது உங்கள் சாவிகள் தானா அப்படின்ற மாதிரி தானே சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல ஆர் தீஸ் யுவர் கீஸ் அப்படின்னு இருக்கு. இதில் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் என்னது, அந்த தீஸ் தான் உங்களுக்கு சப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ஆர் தீஸ், அந்த தீஸ், இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அந்த ப்ரிப்போஷன் என்றது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கும் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸுக்கும் உள்ள தொடர்பை வந்து உங்களுக்கு சொல்லும் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த இடத்துல ஆன் த டேபிள் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த த டேபிள் அப்படின்றது தான் உங்களுக்கு ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கும் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸுக்கும் உள்ள சம்பந்தத்தை சொல்றது தான் வந்து அந்த ஆன். ஓகே, மேஜைக்கு மேலே இருக்கும் இவை உங்கள் சாவிகளா அப்படின்றது தானே கொஸ்டின். அப்போ அந்த மேஜைக்கு மேலே இருக்கும் இவை, புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க வந்து கீஸ் ஆன் த டேபிள், அந்த டேபிளுக்கு மேலே இருக்க கீ அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இங்க வந்து தீஸ் தான் வந்து அந்த மேஜைக்கு மேலே இருக்கு. அந்த மேஜைக்கு மேலே இருக்க இவை வந்து உங்கள் சாவிகள் தானா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு கேள்வி வாக்கியத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். அந்த ஆன்சர் பாருங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். ஆன்சர் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? எஸ் தீஸ் ஆர் மை கீஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு இருக்கு. ஆமாம், இவைகள் என்னுடைய சாவிகள் தான். அதாவது அந்த மேஜைக்கு மேலே இருக்க இவைகள் என்னுடைய சாவிகள் தான் அப்படின்றது தான் அதோட தமிழ் அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இதுல மை கீஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு படிச்சா அது தப்பாயிரும். ஓகேங்களா? அந்த ஆன் த டேபிள், அந்த டேபிளுக்கு மேலே இருக்கும் இவைகள் என்னுடைய சாவிகள். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல ஆன் அப்படின்றது ப்ரிப்போஷன். ப்ரிப்போஷனுக்கு அடுத்தாப்புல வர்றது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கும் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ்க்கும் உள்ள தொடர்பை பத்தி பேசுறது தான் வந்து அந்த ப்ரிப்போஷனோட வேலை. ஓகேங்களா? அந்த டேபிளுக்கு மேல இருக்கும் இவைகள், அந்த இவைகள் தான் என்னுடைய சாவிகள். புரியுதுங்களா? இந்த இடத்துல அந்த ஆன் த டேபிள் அப்படின்றத ஏன் தீஸை ரிலேட் பண்ணுது, ஏன் மை கீஸை ரிலேட் பண்ணல அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இந்த இடத்துல அந்த ப்ரிப்போசிஷன் எப்பவுமே ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸை தொடர்பு படுத்தி பேசும். ஓகேங்களா? அந்த ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல இருக்க, இப்போ இந்த இடத்துல ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ன்றது என்னது, தீஸ் ஆர் மை கீஸ் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் அங்கே இருக்கு. ஓகேங்களா? அந்த கிளாஸோட சப்ஜெக்டை தான் வந்து இது குறிக்கும். ஓகே, இன்கேஸ் இங்கே வந்து வெறும் ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கு, கிளாஸ் எல்லாம் வெறும் சப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கு அப்படிங்கும்போது மை கீஸ் ஆன் த டேபிள் அப்படின்னா என்னுடைய சாவிகள் டேபிள் மேல இருக்கும் என்னோட சாவிகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு கிளாஸா இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஆன் த டேபிள்ன்றது அந்த கிளாஸோட சப்ஜெக்டை தான் குறிக்கும். ஓகே, இப்போ இந்த ஆன் த டேபிள் அப்படின்றது டேபிளுக்கு மேல இருக்கும் இவைகள். ஓகேங்களா? டேபிளுக்கு மேல இருக்கிற அந்த இவைகள் வந்து என்னுடைய சாவிகள் தான் அப்படின்ற மாதிரி இங்க பேசிடுறாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன் அப்படின்றது ப்ரிப்போஷனுக்கு அடுத்தாப்புல இருக்கிறது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கும் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ்க்கும் உள்ள தொடர்பை பத்தி பேசுறது தான் அந்த ப்ரிப்போஷனோட வேலை. இங்க ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த ரெஸ்ட் ஆஃப் அந்த கிளாஸ்ல வந்து சப்ஜெக்ட் எதுவோ அதை தான் வந்து இது டெஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? டேபிளுக்கு மேல இருக்கும் இவைகள் என்னுடைய சாவிகள் தான். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க. ஆர் தோஸ் யுவர் புக்ஸ் ஆன் த ஷெல்ஃப்? அலமாரியில் இருக்கும் அவை உங்கள் புத்தகங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ அவனோட புத்தகங்கள் தான் அப்படின்னா எஸ் சொல்லி பேச போறோம், இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லி பேச போறோம். இங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எஸ் தோஸ் ஆர் மை புக்ஸ் ஆன் த ஷெல்ஃப். இப்போ இந்த இடத்துல அவைகள் என்னுடைய புத்தகங்கள் தான் அப்படின்றது தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அந்த அவைகள் என்னன்னா செல்ஃபுக்கு மேல இருக்க அவைகள் என்னுடைய புத்தகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த இடத்துல செல்ஃபுக்கு மேல இருக்கிற அந்த அவைகள் அப்படின்னு தான் இங்க சொல்லியிருக்கோம். ஓகே, செல்ஃபுக்கு மேல இருக்க அந்த புத்தகங்கள் அப்படின்னு சொல்லல. புரியுதுங்களா உங்களுக்கு? செல்ஃபுக்கு மேல இருக்க அவைகள் என்னுடைய புத்தகங்கள். இப்போ இந்த இடத்துல ஆன் அப்படின்றது ப்ரிப்போஷன், இந்த செல்ஃப் அப்படின்றது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். அந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கும் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ்க்கும் உள்ள சம்பந்தத்தை சொல்றது தான் இந்த ஆனோட வேலை. அப்போ அந்த செல்ஃபுக்கு மேல இருக்கிற அவைகள், செல்ஃபுக்கு மேல அப்படின்ட்டு அந்த மேலையை குறிக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஆன் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அப்போ அந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கும் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ்க்கும் உள்ள சம்பந்தத்தை இந்த ஆன் சொல்லுது. அப்போ இந்த இடத்துல செல்ஃபுக்கு மேல இருக்கும் அவைகள் என்னுடைய புத்தகங்கள்.
இப்போ இங்கே ஆன் வந்து ப்ரிப்போஷன், இது வந்து ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட், ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸில் ஒரு கிளாஸ் இருக்குது. அப்போ அந்த கிளாஸோட சப்ஜெக்டை தான் வந்து இது ரிலேட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து தோஸ் அப்படின்றது தான் உங்களுக்கு சப்ஜெக்ட். ஓகே, அப்போ செல்ஃபுக்கு மேலே இருக்கும் அவைகள் என்னுடைய புத்தகங்கள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆர் தீஸ் யுவர் ஷூஸ் பை த டோர்? வாசலில் உள்ள இவை உங்கள் காலணிகளா அப்படின்றது கொஸ்டின். அப்போ அது வந்து அவனோட காலணிகள் தான் அப்படிங்கும்போது எஸ் சொல்லி பேச போறான். அவனோட காலணிகள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நோ சொல்லி பேச போறான். ஓகே, இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எஸ், தீஸ் ஆர் மை ஷூஸ் பை த டோர். அப்போ இந்த இடத்துல ஆமாம், டோருக்கு பக்கத்தில் இருக்கும் அவைகள் என்னுடைய ஷூஸ் தான் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், தீஸ் ஆர் மை ஷூஸ் அப்படின்றது ஒரு கிளாஸ், ப்ரிப்போஷன் வந்து பை, த டோர் அப்படின்றது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கும் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ்க்கும் உள்ள சம்மந்தத்தை ஏற்படுத்துறது தான் வந்து அந்த பையோட வேலை. ஓகே, அப்போ இங்கே ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸில் தீஸ் ஆர் மை ஷூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் சப்ஜெக்ட் என்னது? தீஸ் தான் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்போ கதவு கடுத்தாப்புல இருக்க அவைகள் என்னுடைய ஷூஸ் தான் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இது இந்த விஷயமே நெகட்டிவ் ஃபார்ம்ல இருந்தால் எப்படி கொஸ்டின் கேட்போம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஆரிண்ட் தோஸ் யுவர் கிளாஸஸ் ஆன் த டெஸ்க்? மேசையில் இருப்பவை உங்கள் கண்ணாடிகள் இல்லையா? அப்போ அவனோட கண்ணாடிகள் தான் அப்படின்ற பட்சத்தில் எஸ் சொல்லி பேசுவோம். அவனோட கண்ணாடிகள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நோ சொல்லி பேச போகிறோம். இந்த ஆன்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. நோ, தோஸ் ஆரிண்ட் மை கிளாஸஸ் ஆன் த டெஸ்க். இப்போ இந்த இடத்துல ப்ரிப்போஷன் என்னது? ஆன் அப்படின்றது ப்ரிப்போஷன், த டெஸ்க் அப்படின்றது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்போ டெஸ்க்கு மேலே தான், மேலே அப்படின்றத குறிக்கிறது தான் அந்த ஆன். ஓகே, அப்போ டெஸ்க்கு மேலே இருக்கும் அவைகள் என்னுடைய கிளாஸஸ் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்கான். ஓகே, இங்கே வந்து ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸில் தோஸ் ஆரிண்ட், அதாவது தோஸ் ஆர் நாட் மை கிளாஸஸ் அப்படின்றது தான் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ், அதாவது ஒரு கிளாஸ். அந்த கிளாஸோட சப்ஜெக்ட் என்னது? தோஸ் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்போ அந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் வந்து இந்த சப்ஜெக்டை தான் வந்து ரிலேட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஆரிண்ட் தீஸ் யுவர் டாக்குமெண்ட்ஸ் இன் த ஃபைல்? ஃபைலில் இருக்கும் இவை உங்கள் ஆவணங்கள் இல்லையா அப்படின்றது கொஸ்டின். அப்போ அந்த ஃபைலில் இருக்க அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அவனோடது தான் அப்படின்ற பட்சத்தில் எஸ் சொல்லி பேச போகிறான். அவனோடது இல்லை அப்படின்ற பட்சத்தில் நோ சொல்லி பேச போகிறான். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன ஆன்சர் பாருங்க. நோ, தீஸ் ஆர் நாட் மை டாக்குமெண்ட்ஸ் இன் த ஃபைல். ஓகே, இப்போ இந்த இடத்துல ப்ரிப்போஷன் வந்து இன்னு, ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் த ஃபைல். ஓகேங்களா? அப்போ இது ஃபைலுக்குள்ள அப்படின்ட்டு ஃபைலுக்கு உள்ளன்னு சொல்கிறது தான் அந்த இன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி ஆன்னு போடும்போது அதுக்கு மேலே அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அப்போ அந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்பை சொல்றது அந்த ப்ரிப்போஷன் தான். அப்போ இந்த ஃபைலுக்கும் அந்த மீதி இருக்க சென்டென்ஸ்க்கும் உள்ள தொடர்பை சொல்றது அந்த ப்ரிப்போஷன். இந்த இடத்துல இன், அதாவது உள்ள, ஃபைலுக்கு உள்ளன்றதுனால இன் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஃபைல், அப்போ இன் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் என்னது? தீஸ் ஆர் நாட் மை டாக்குமெண்ட்ஸ். அப்போ ஃபைலுக்குள்ள இருக்கும் இவை என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்றது தான் இந்த தமிழ் அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ இதை நீங்கள் சும்மா வெறுமனையா மை டாக்குமெண்ட்ஸ் இந்த ஃபைல் அப்படின்னா ஃபைலுக்குள்ளே இருக்க என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டு தப்பான மீனிங் வந்துடும். ஓகே, அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த ப்ரிப்போஷன்ன்றது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கும் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ்க்கும் உள்ள தொடர்பை பற்றி பேசுறதுக்கு தான் அந்த ப்ரிப்போஷன் யூஸ் ஆகுது. இங்கே ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸில் ஒரு கிளாஸ் இருக்குது, அதாவது தீஸ் ஆர் நாட் மை டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸோட சப்ஜெக்டை தான் வந்து அந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் வந்து ரிலேட் பண்ணும். ஓகேங்களா? அந்த ஃபைலுக்குள்ளே இருக்கும் இவைகள் என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்ட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஆரிண்ட் தோஸ் யுவர் பிலாங்கிங்ஸ் இன் த லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட்? கண்டுபிடிக்கப்பட்ட இவைகளில் உங்கள் உடைமைகள் இல்லையா அப்படின்றது கேள்வி. அவனோட உடைமைகள் தான் அப்படிங்கும்போது எஸ் சொல்லி பேசுவான். அவனோட உடைமைகள் இல்லை அப்படிங்கும்போது நோ சொல்லி பேச போகிறான். இங்கே ஆன்சரில் எப்படி இருக்குன்னு பாருங்க. நோ, தோஸ் ஆரிண்ட் மை பிலாங்கிங்ஸ் இன் த லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட். அப்போது கண்டுபிடிக்கப்பட்ட இவைகளில் இருக்கும் அவை என்னுடைய பிலாங்கிங்ஸ் கிடையாது, அதாவது என்னோட உடைமைகள் கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே இன் அப்படின்றது ப்ரிப்போஷன், ப்ரிப்போஷனுக்கு அடுத்து வர்றது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். அந்த த லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டு தொலைஞ்சு போய் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இதில் இருக்கிறது இருக்கும் அவைகள். ஓகேங்களா? இருக்கும் அவைகள் எனக்கு சொந்தமானது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த இன்னுன்றது ப்ரிப்போஷன், ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கும் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ்க்கும் உள்ள தொடர்பு சொல்கிறது தான் அந்த இன்னு. ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸில் ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸோட சப்ஜெக்ட் தோஸ். அந்த தோஸுக்கும் அந்த தொலைஞ்சு போன கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் சொல்கிறது தான் அந்த இன்னு. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொசஷன் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து ஐடென்டிட்டி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆர் யூ
த நியூ எம்ப்ளாயி இன் த ஆஃபீஸ். நீங்கள் தான் அலுவலகத்தில் புதிய பணியாளரா? அப்போது புதுசாக ஒருத்தவங்களை பார்த்து நீங்கள் தான் நியூ எம்ப்ளாயியா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அவன் தான் நியூ எம்ப்ளாயி அப்படின்னா எஸ் ஐ எம் த நியூ எம்ப்ளாயி அப்படின்னு சொல்ல போகிறோம். ஒருவேளை அவன் நியூ எம்ப்ளாயி இல்லை அப்படிங்கும்போது ஐ எம் நாட் த நியூ எம்ப்ளாயி அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ் ஐ எம் த நியூ எம்ப்ளாயி இன் த ஆஃபீஸ். அப்போ இந்த இடத்துல இன்னுன்றது ப்ரிப்போசிஷன். ஓகேங்களா? ஆஃபீஸில் வந்து இந்த சப்ஜெக்ட் என்னது பாருங்க. ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல ஒரு கிளாஸ் இருக்கு. ஐ எம் த நியூ எம்ப்ளாயி அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு சப்ஜெக்ட் என்னது? ஐ அப்படின்னு இருக்கா. ஆஃபீஸில் நான் தான் வந்து நியூ எம்ப்ளாயி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நியூ எம்ப்ளாயி இந்த ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரி வாசிக்கக்கூடாது. ஆஃபீஸுக்குள்ளே நியூ எம்ப்ளாயி அப்படின்ற மாதிரி பொருளாயிரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இங்கே இன்னுன்றது ப்ரிப்போஷனுக்கு அடுத்து வர்றது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். அது அந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கும் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸுக்கும் உள்ள சம்மந்தத்தை சொல்கிறது தான் இந்த ப்ரிப்போஷனோட வேலை. ஓகே, இப்போ இங்கே வந்து ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸில் ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸோட சப்ஜெக்ட் தான் வந்து இந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் ரிலேட் பண்ணும். ஸோ இங்கே வந்து ஐ அப்படின்றது தான் உங்களுக்கு சப்ஜெக்ட். ஓகே, இப்போ இந்த இடத்த இதோட தமிழ் அர்த்தம் ஆமாம் நான் தான் ஆஃபீஸில் நியூ எம்ப்ளாயி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஆர் யூ த பர்சன் ஐ மெட் அட் த கான்ஃபரன்ஸ் லாஸ்ட் இயர்? கடந்த ஆண்டு கான்ஃபரன்ஸில் நான் சந்தித்த நபர் நீங்கள் தானா? அப்போது அந்த நபர் வந்து அந்த கான்ஃபரன்ஸில் சந்தித்த நபராக இருந்தால் எஸ்ன்னு சொல்லி பேச போகிறாங்க. இல்லை வேற ஆளாக இருந்தால் நோன்னு சொல்லி பேச போகிறாங்க. ஓகேங்களா? இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எஸ் ஐ எம் த பர்சன் யூ மெட் அட் த கான்ஃபரன்ஸ் லாஸ்ட் இயர். ஆமாம் நான் தான் அந்த பர்சன். நீங்கள் கடைசி வருஷம் கான்ஃபரன்ஸில் மெட் பண்ண அந்த பர்சன் வந்து நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஐடென்டிட்டி சம்மந்தமாக, அதாவது அடையாளம் காண்றது அந்த சம்மந்தமான கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆர் யூ த ஆர்கனைசர் ஆஃப் த சேரிட்டி ஈவெண்ட் நெக்ஸ்ட் மந்த்? அடுத்த மாதம் நடக்கும் அறக்கட்டளை நிகழ்ச்சியின் ஒருங்கமைப்பாளர் நீங்கள் தானா? அப்போது அந்த ஒருங்கமைப்பாளர் வந்து அவர் தான் அப்படிங்கும்போது எஸ்ன்னு சொல்லி பேச போகிறோம். அந்த ஒருங்கமைப்பாளர் அவர் இல்லை அப்படிங்கும்போது நோ சொல்லி பேச போகிறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எஸ் ஐ எம் த ஆர்கனைசர் ஆஃப் த சேரிட்டி ஈவெண்ட் நெக்ஸ்ட் மந்த். இப்போ இந்த இடத்துல ஆஃப் அப்படின்றது தான் உங்களுக்கு ப்ரிப்போஷன். ஓகேங்களா? இந்த சேரிட்டி ஈவெண்ட் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்றது உங்களுக்கு ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஓகே, அப்போ அந்த சேரிட்டி ஈவெண்ட்டோட ஆர்கனைசர் நான் தான் அப்படின்ற மாதிரி இங்கே அதான் இதோட தமிழ் அர்த்தம். ஓகே, நான் தான் அப்படின்றது தான் உங்களுக்கு சப்ஜெக்ட். அப்போ இந்த ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸில் பாருங்கள் ஒரு கிளாஸ் இருக்குது. ஐ எம் த ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குது. கிளாஸ்னால் என்னதுங்க? சப்ஜெக்ட்டும் வேர்பும் சேர்ந்து இருந்தால் அது வந்து கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஐன்றது சப்ஜெக்ட், ஆம்ன்றது உங்களுக்கு வேர்பு. அப்போ இங்கே வந்து ரெண்டுமே இருக்குது. அப்போ இது வந்து கிளாஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த கிளாஸில் உங்களுக்கு எது சப்ஜெக்ட்? ஐ தான் சப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்போ இந்த சேரிட்டி ஈவெண்ட்டோட ஆர்கனைசர் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதே ஸ்ட்ரக்சர் வந்து நேட்டிவ் ஃபார்மில் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆர்இன்ட் யூ த மேனேஜர் ஆஃப் திஸ் டிபார்ட்மெண்ட்? நீங்கள் இந்த துறையின் மேலாளர் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நீங்கள் மேனேஜர் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவன் மேனேஜர் தான் அப்படிங்கும்போது நோ ஐ எம் த மேனேஜர், இல்லை நான் தான் மேனேஜர் அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஒருவேளை அவன் மேனேஜர் இல்லை அப்படிங்கும்போது இல்லை நான் வந்து மேனேஜர் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுவோம். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நோ ஐ எம் நாட் த மேனேஜர் ஆஃப் திஸ் டிபார்ட்மெண்ட். நான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட மேனேஜர் கிடையாது அப்படின்னு பேசுகிறோம். ஓகேங்களா? ஆஃப்னா என்னென்ன அர்த்தம்? உடன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஆஃப்னா உடைய அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த டிபார்ட்மெண்ட் உடைய மேனேஜர் வந்து நான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஆஃப்ன்றது ப்ரிப்போஷன், திஸ் டிபார்ட்மெண்ட்ன்றது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். அப்போ இது ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸில் ஒரு கிளாஸ் இருக்குது. அதோட சப்ஜெக்ட் என்னது? ஐ. அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய மேனேஜர் வந்து நான் கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆர்இன்ட் யூ த ஒன் ஹூ ஸ்போக் அட் த செமினார் லாஸ்ட் வீக்? சென்ற வாரம் கருத்தரங்கில் பேசியவர் நீங்கள் இல்லையா? அதாவது நம்ம இப்படி கேட்போம்ல, போன வாரம் பேசினது நீங்கள் தானே அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்போம்ல, அந்த மாதிரி கொஸ்டின் தான் இது. இப்போ அந்த பர்சன் தான் கருத்தரங்கில் பேசியவர் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி பேசுவோம். அவர் இல்லைங்கும்போது நோ அப்படின்னு சொல்லி பேச போகிறோம். இப்போ இங்கே என்ன ஆன்சர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நோ ஐ எம் நாட் த ஒன் ஹூ ஸ்போக் அட் த செமினார் லாஸ்ட் வீக். கடந்த வாரம் கருத்தரங்கில் பேசியவர் நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இங்கே வந்து அட் த செமினார் லாஸ்ட் வீக். அப்போ அந்த செமினார் கரெக்டாக அந்த ஒரு பாயிண்ட்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம அட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ அட் டோர் அப்படின்னா டோருக்கு அருகாமையில், அதாவது கரெக்டாக அந்த டோருக்கு பக்கத்தில் இருக்க அந்த பாயிண்ட். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லும்போது அட் டோர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே அட் த செமினார் அப்படிங்கும்போது செமினாரில் கரெக்டாக அந்த செமினார் அப்படின்னு சொல்கிறோம்ல, அக்யூரேட்டாக ஒரு இடத்த சொல்லும்போது அட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் நம்ம ப்ரிப்போஷன் வீடியோஸ் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
ஓகேங்களா? இங்கே ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து ஐ எம் நாட் த ஒன் ஹூ ஸ்போக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இங்கே வந்து ஐ தான் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட். ஓகேங்களா? லாஸ்ட் வீக் செமினாரில் பேசின அந்த நபர் வந்து நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Aren't you the author of the recent article in the magazine? சமீபத்தில் இதழில் வந்த கட்டுரையை எழுதியவர் நீங்கள் இல்லையா? அந்த கட்டுரை எழுதினவர் நீங்கள் இல்லையா அப்படின்னு கேட்போம்ல. அப்போ அவர் தான் அப்படிங்கும்போது இல்லை அது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவர் இல்லை அப்படிங்கும்போது இல்லை அது நான் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுவோம். ஓகேங்களா? இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. நோ, ஐ எம் நாட் த ஆத்தர் ஆஃப் த ரீசன்ட் ஆர்டிக்கல் இன் த மேகசின் அப்படிங்கும்போது மேகசினில் இருக்க அந்த ரீசன்ட் ஆர்டிக்கலோட ஆத்தர் வந்து நான் இல்லை அப்படின்ற மாதிரி தமிழில் சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கான வீடியோவில் ஆர்இன்ட் அப்படின்ட்டு யூஸ் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இன்னைக்கான செஷன் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.